எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் விவாதங்களும் விமர்சனங்களும் எப்போவுமே இருக்கும். ஆனால் நேற்று திமுக மூத்த தலைவர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான ராசா பேசின பேச்சு ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் அதிர வச்சிருக்கு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து பொது மேடையில் பைத்தியமானி, லூசானி, சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் ரொம்ப தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு. திமுக காரங்க செஞ்ச தவறை நம்முடைய முதல்வர் சுட்டி காட்டுறாரு. அவங்க செஞ்சதை சொல்கிறாரு, அவ்வளோதான். அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு முதலமைச்சர்னு கூட பார்க்காம இவர் முன்னாடி அமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இவர் முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் பேசுகிறாரு. முட்டா பையன், லூசானி, பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிலாம் பேசுகிறாரு. இது வன்மையை கண்டிக்கத்தக்கது. விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கே, முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இதுதானா, ஒரு புரோட்டோக்கால் இல்லையா அப்படின்னு இதே திமுக தரப்பில் இருந்து எவ்வளோ விமர்சனங்கள் வந்துச்சுங்கிறத நாம் பார்த்தோம். அங்கிள் கூப்பிட்டதுக்கே அவ்வளோ கோவப்பட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சரையும் பொது மேடையில் டா போட்டு பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறது, லூஸு, முட்டா பையன் அசிங்கப்படுத்துகிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒரு நியாயம், இப்போ ஒரு நியாயமா? ராசா இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி முதல்வரை பேச வேண்டிய அவசியம் என்ன? முதல்வர் அப்படி என்ன தவறு பண்ணார்? திமுக காரங்களோட ஊழலை வெளிப்படுத்தினார். அவங்க செஞ்ச தவறுகளை சொன்னார், அவ்வளவுதான். அதுக்காக இந்த ராசா இந்த அளவுக்கு முட்டா பயலே, லூஸு, சொல்லுடா அப்படிங்கிற ஒருமையிலெல்லாம் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த ராசாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரோட அரசியல் பின்னணி என்ன? ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கின 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு திகார் ஜெயில் வரைக்கும் போயிருந்தவர் தான் இந்த ராசா. சிபிஐ நீதிமன்றம் இவங்களை விடுவிச்சிருந்தாலும் அந்த வழக்குக்கு எதிராக சிபிஐ மேல்முறையீடு செஞ்சு இன்றைக்கும் அந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கி மக்கள் மத்தியில் பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஒருத்தர் இன்னைக்கு ஏதோ உத்தமரை போல, யோகியரை போல மேடையில் நின்றுக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறது தான் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை. திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துகிறாரு. நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்கள் நிர்வாகம் சரியில்லைன்னு அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அதற்கு புள்ளி விவரங்களோட, இல்லை நாங்கள் இந்த தவறுகள்லாம் செய்யலை, நாங்கள் நல்ல நல்ல திட்டங்களை செஞ்சுருக்கோம்னு உங்களுடைய சாதனைகளை சொல்லி பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் முதலமைச்சரை பார்த்து நீ பொய் சொல்கிற, நீ லூஸுன்னு ஒருமையில் பேசி மக்கள் கவனத்தை திசை திருப்ப பார்க்குறீங்க. அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கணும்னா அது நாகரிகமாக இருக்கணும். அதை விட்டுட்டு தங்களோட தப்பை மறைக்கிறதுக்காக 2G வழக்கில் சிக்கிய ஒருத்தரை வச்சு முதலமைச்சரை கேவலமாக பேச வைக்கிறது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுது. 2G வழக்கில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போன ராசா முதலமைச்சரை பார்த்து லூஸு, முட்டாப்பைய, சொல்லுடா அப்படியெல்லாம் பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலுவை பற்றி தான். தமிழ்நாட்டில் தப்பு பண்ணுற அரசியல்வாதிகள் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வழக்கமாக பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் என்ன தெரியுமா? திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, உடனே வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓடுறது. நேற்று செய்தியாளர்கள் முன்னாடி திமுக அமைச்சர் வேலு அவர்கள் ரொம்ப கெத்தாக தம் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி பேசியிருக்காரு. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் சிங்கப்பூர் போனேன்னு புது கதை சொல்கிறாரு. ஆனால் மக்கள் எல்லோரும் முட்டாள் நினச்சிட்டாரா? வேலு அவர் ஏன் சிங்கப்பூர் ஓடுறாரு, அவர் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேலு அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னு இப்போ பார்க்கலாம். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அவரோட துறையில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ரோடே போடாமல் பேப்பரில் மட்டும் ரோடு போட்டோம்னு கணக்கு காட்டி பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சுருட்டுனதா இவங்க மேலே கடுமையான குற்றச்சாட்டு வந்துச்சு. இதோட பின்னணியில் தான் அவரோட வீடு, அலுவலகங்கள், வருமான வரித்துறையும் மத்திய புலனாய்வு அமைப்புகளும் அதிரடி சோதனைகள் நடத்தினாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு ஆதாரங்கள் சிக்கியதால் இவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அதிகாரிகள் விசாரணைக்கு கூப்பிட்ட உடனே முன்னாள் அமைச்சருக்கு என்னாச்சு, திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு, இல்லைன்னா பெரிய வியாதி வந்துடுச்சின்னு சொல்லி அவசரமாக சிங்கப்பூருக்கு பறந்தார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சுது, இவர் போலீஸுக்கும் விசாரணைக்கும் பயந்து தான் தப்பிச்சு ஓடுறதுக்காக சிங்கப்பூர் போயிருக்காருன்னு.
ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லாத உலகத்தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல்களாக சிங்கப்பூரில் இருக்குது. இங்கே இருக்கிற முதலமைச்சரோட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை விசாரணைக்கு பயந்து ஓடினாங்களா? ஆனால் நேற்று செய்தியாளர்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனேன், என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ரொம்ப நியாயவான் மாதிரி பேசுகிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கிக்கிட்டு விசாரணைக்கு பயந்து ஓடிட்டு இப்போ வந்து மக்கள் முன்னாடி கெத்து காட்டுறதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஏவா வேலு அவர்களே, உங்கள் ட்ரீட்மெண்ட் கதையெல்லாம் இங்கே யாரும் நம்ப தயாராக இல்லை. 2016 இருந்தே நான் அந்த சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் காட்டுறாரு. அடுத்தது அவர் ஒன்று சொல்கிறாரு பாருங்கள், நாங்கள்லாம் பயந்து ஓட மாட்டோம், எங்களுக்கெல்லாம் பயம்னாவே என்னான்னு தெரியாது, நாங்கள் பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களை வந்து கலைஞர் வளர்த்துருக்காரு, ஸ்டாலின் வளர்த்துருக்காரு, அவர் வளர்ப்பில் வளர்ந்தவங்க நாங்கள், அதனால் நாங்கள் ஓடியெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு பதிலை சொல்கிறாரு. இந்த பதிலை கேட்டு சிரிப்பு தான் வருது. தவறுகளை சுட்டி காட்டினா முதலமைச்சரை முட்டா பயல் லூசுன்னு ராசா வச்சு திட்ட வைக்கிறது. இன்னொரு பக்கம் கோடி கணக்கில் ஊழல் பண்ணிவிட்டு சிக்கின உடனே வெளிநாட்டுக்கு ஓடிட்டு மறுபடியும் வந்து கெத்து காட்டுறது. இதுதான் திமுகவுடைய தற்போதைய லட்சணமாக இருக்குது. அமைச்சர் ஏவா வேலுவோட இந்த சிங்கப்பூர் ட்ரீட்மெண்ட் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். அடுத்தது செந்தில் பாலாஜி ஏவா வேலுவை தொடர்ந்து இப்போ வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசு மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன வழக்குன்னு இப்போ பார்ப்போம். தமிழக அரசியலில் இப்போ வெளியாகி இருக்கிற ஒரு மிக முக்கியமான அதிரடி செய்தி தான் ஒட்டுமொத்த திமுக வட்டாரத்தையும் அதிர வச்சிருக்கு. திமுகவோட மூத்த அமைச்சரான தாமு அன்பரசன் மேலே நில மோசடி வழக்கு அவர் மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட நிலத்தை மோசடி செஞ்சு வாங்கினதா வழக்கு பதிவாகியிருக்கு. மக்கள் மத்தியில் இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கடந்த ஆட்சியில் அதிகாரத்தையும் அரசு பலத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தனிநபரோட நிலத்தை மோசடி செஞ்சு வாங்கினதா இப்போது வழக்கு பதிவாகியிருக்கு. மக்களுக்கு நல்லது செய்வோம், திராவிட மாடல் ஆட்சி நடத்துவோம்னு கடந்த ஆட்சியில் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. கடந்த ஆட்சியில் பொதுமக்களை வந்து ஏமாற்றி சொத்து வாங்கிறது, நிலம் அபகரிக்கிறது, இதை தான் இவங்க திராவிட மாடல்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், தாமு அன்பரசன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சட்டப்படி எதிர்கொள்ள மாட்டாங்க. அதை விட்டுட்டு இப்போ கட்சி தலைவர்கள்லாம் வச்சு முதலமைச்சர் அவர்களை திட்ட வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஏவா வேலு வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் மேலே வழக்கு போட்டாருங்கிறதுக்காக ராஜாவை வச்சு ராசாவை வச்சு பேச வச்சாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இவருக்காக இன்னும் கட்சி தலைவர்கள்லாம் வந்து விஜய் அவர்களை திட்ட வைப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பழக்கமே. திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற இந்த தவறுகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தைரியமாக மக்கள் முன்னாடி சுட்டி காட்டும்போது உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது. ஒருத்தர் ரோடு போடாமலே ஊழல் பண்ணிவிட்டு விசாரணைக்கு பயந்து சிங்கப்பூர் ஓடுறாரு. இன்னொருத்தர் நில மோசடி வழக்கில் மாட்டுறாரு. இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் மேடைகளில் வந்து பெரிய உத்தமர்கள் மாதிரி பேசுகிறத இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போது தாமு அன்பரசு அவர்கள் மேலே பதிவாகியிருக்கிற இந்த நில மோசடி வழக்கை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.